Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு கர்நாடகால கல்யாண வீட்டுங்கள்ல சமைக்கிற ஒரு வெஜ் பலாவ் தான் பார்க்க போறோம். இது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா அட்டகாசமா இருக்கும். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 6 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, ஒரு பெரிய சைஸ் பூண்டு உரிச்சது. இது எல்லாமே சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். சூடான உடனே 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் நெய்யெல்லாம் சூடாகட்டும். இப்போ கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 5 பட்டை, ஒரு 7 ஏலக்காய், 2 ஸ்டார் அனீஸ், 10 லவங்கம், கொஞ்சம் கல்பாசி, கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, 2 பிரியாணி இலை. இது எல்லாம் ஆயிலில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது ஃப்ரை ஆகும் போதே வாசனை கமகமன்னு சூப்பராக இருக்கும். இதில் 2 பெரிய சைஸ் ஆனியன் நீல நீளமாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கலாம். இந்த புதினா, ஆனியன், கரம் மசாலாலாம் நம்ம சேர்த்ததெல்லாம் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாய் தூளெல்லாம் சேர்க்க போகிறதில்ல, காரத்துக்கு இந்த பச்சை மிளகாவே போதும். உங்களுக்கு தேவைன்னா 6லேருந்து 8 பச்சை மிளகாய் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆன உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி சின்ன சின்னதாக நறுக்குந்து சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச காய்கறிங்க சேர்த்துக்கலாம். நான் பீன்ஸு, கேரட்டு, க்ரீன் பீஸ் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான காய்களை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் துருவல் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். ½ கப் தயிர் சேர்த்துக்கலாம். மசாலா கூட இந்த தயிரெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு நிமிஷத்துக்கு இது இப்படியே இருக்கட்டும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ½ kg ரைஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ 1 கிளாஸ் ரைஸுக்கு நான் 1½ கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன்.
கடைசியாக இதில் 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் ஆல்ரெடி 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கொதிச்சிச்சு. கொத்தமல்லி தழையை மேலே தூவிட்டு குக்கரை மூடிடலாம். ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். ஒரு விசில் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடெல்லாம் எதுவுமே குழையவே இல்லை. எல்லாம் உதிராக சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிக்கும். இந்த கல்யாண வீட்டு வெஜ் பலாவ் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.